நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன். யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இந்த ஜூன் 6ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. ஜூன் 21 பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சூரிய பகவான் ஜூன் 15 தேதி வரைக்கும் ரிஷபத்துலேயும் 15 தேதி பிறகு மிதுனத்துக்கும் பலனை தரப்போகிறார். குரு பகவான் பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்துல இருக்கார். 10 கூடிய சுக்கிரனும் 10ஆம் இடத்துல 5 நாள். அதுக்கப்புறம் 16ஆம் தேதிக்கு பிறகு 10 கூடைய சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கும் வந்துடுறார். புத பகவான் 2-11 கூடையவன் 11லேயே அதிகபட்சமாக இருக்கார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரகங்கள் சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறதே பெரிய விஷயம். உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வேலையை பற்றியோ இல்லை நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை பற்றியோ இருந்து அதில் முனைப்போடு இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் முதல் 15 நாள். அடுத்த 15 நாள் ராசியாதிபதி 11ஆம் இடம் வந்துடுறார். இன்னும் சூப்பர். எண்ணிய செயல் ஈடேற போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு திருப்பு முனையான மாதமாக இருந்த போதிலும் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம். 2 கூடையவன் 11, 2-11 கூடையவன் 11, 10 கூடையவன் 10, 11. இப்படி கிரகங்கள் சஞ்சார நிலை சூப்பராக இருக்கிறதாலையும் ரொம்ப அற்புதமாக இருக்க போகிறது. ஆனாலும் ராசியை சனி பார்க்குறார். இருந்த போதிலும் டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாத தருணத்தில் தவிப்பீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். ராசிநாதன் நல்ல இடம், ராசியை சனி பார்க்குறாரு. சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய தருணமாக கூட வரும் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. இந்த 2ல் கேது இருந்தார், இப்போவும் கேது இருந்துட்டு தான் இருக்கார். இந்த 2ல் கேது தனித்து இருந்து நீங்கள் உங்களை குரு பார்க்காம இருக்கும்போதெல்லாம் குடும்பத்தில் நல்ல பிரச்சனை, சண்டை சச்சரவு பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன் இப்படி போயிட்டு வந்த காலமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை, ஈகோவை விட்டு கொடுத்து ஒத்துருக்கு ஒத்துரு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய காலம். எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் பிரச்சனை வந்துச்சோ, உங்கள் சொல் எடுபடலை. 2 கேது இருந்தாலும் பிரச்சனையாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ குரு பார்க்கிறது, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை வந்தாச்சு, பண வரவு வந்தாச்சு, குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது. உங்களுக்கு குடும்ப சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். இந்த 2ஆம் இடம் எவ்வளோக்கு எவ்வளோ டேமேஜாக இருந்தது, இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. குடும்பஸ்தானம் சிறப்பாக, குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக ஏற்பட போகிறது. 3 கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி 10ஆம் இடம் 11ஆம் இடத்தில் இருக்கிறதால எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்.
இந்த பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. எடுக்கின்ற சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றியை பெற்றுத்தரும். அடுத்தது 4ஆம் இடத்தை சனி பார்த்தார். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டது, உங்களுக்கும் உடம்பு முடியாமல் போச்சு. 2வது வண்டி வாகனங்கள் செலவு வச்சுது, அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள், இப்படி பலவாறான பிரச்சனைகள், சுகக்கேடு. உங்களுக்கு உடம்பு முடியல, மருத்துவமனைக்கு போனீங்கன்னு சொல்லணும், அந்த அளவுக்கு இருந்தது. இப்போவும் அதே சனி பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. இப்போ அப்படியே உள்டா பாசிட்டிவாக, நெகட்டிவாக இருக்கிற விஷயம் பூரா அப்படியே பாசிட்டிவாக மாறும். தாய்க்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாகி சகஜமாகி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. வண்டி வாகனங்களால் அசையா அதாவது வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. வண்டி வாகனங்கள் சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் கல்வி ஸ்தானமாக இருக்கிறதால பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு அடையும். அவங்க எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அந்த கோர்ஸில் சேர்த்து விட்டு நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் சுகஸ்தானம், நல்ல சுகவாசியாக இருக்க போகிறீர்கள். 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குது, ஆரோக்கியவாசியாகவும் இருக்க போகிறீங்க. இது பெரிய விஷயம் இல்லைங்களா? இந்த சுகவாசியாக இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஆரோக்கியமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் அஞ்சிக்குடைய குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறதா, குலதெய்வத்தின் பிளஸிங், ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதத்தால் நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்குது, இது ஒரு மைனஸ் தாங்க. 7ல் சனி இருக்குதுன்னு சொன்னால் எங்கே போனாலும் மூஞ்சி புருன்னு வச்சுருப்பாங்க, விரோதத்தன்மை பாராட்டுவாங்க, யாரும் உங்களை வந்து உடனே அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு நிலை 7ல் சனி இருந்தால் விரோதம் பாராட்டுதல், சென்றமிடமெல்லாம் வெறுப்பு, சிறப்பு இல்லை வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு எல்லாம் வெறுப்போடு இருப்பாங்க. நீங்களும் அதே வெறுப்போடு போய் எதையும் அட்டன் பண்ணக்கூடாது. ரெடிமேட்டாக புன்னகையை வரவழைத்து கொண்டு நீங்கள் போய் ஒரு அணுகினீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். இல்லைன்னா நீங்களே பெருசாக்கி விட்டுருவீங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. மற்றபடி நண்பர்கள் விரோதமாக மாறுவார்கள். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். அது மட்டுமா 8ஆம் இடத்துல ராகு, அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறேன், பஞ்சாயத்து பண்ணுறேன், நன்மை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இறங்கி ஒன்று கிடக்க ஒன்று பிரச்சனையை சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அசிங்கம், அவமானம், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு போகக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. ராகுக்கு துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். ஓரளவுக்கு ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் கட்டுக்குள் இருக்கும். வெளிநாடு போகிறேன்னு சொல்லிட்டிங்கன்னா தாராளமாக போகலாம். அப்போது வந்து இந்த எஸ்கேபிசம் எதுலேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. இந்த 9ல் செவ்வாய் இருக்குது, சிறப்பு தான். அதுலேயும் இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், விவசாயம் சார்ந்த பிரிவில் பணிபுரிபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறையில் பணிபுரியும் அன்பர்கள் கூட மிக சிறப்பான ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. 10ல் சுக்கிரனும் இருக்குது, சூரியனும் இருக்குது, புதனும் இருக்குது. இதில் என்ன குரு பகவானும் இருக்கார். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு புரட்சிகரமான ஒரு அமைப்பு ஏற்படும். தொழிலில் சம்பாத்தியம் இருக்கும், இரட்டிப்பு வருமானம் ஏற்படும்.
தொழிலில் வந்து இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். அது நல்ல பெரிய சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும். அதுவும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய, சினிமா துறையில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. அது மட்டும் இல்லை, ஃபைனான்ஸ் பிரிவில் பணியாற்றுபவர்கள், அரசு கருவூலம், வங்கிகள் பணிபுரிபவர்கள், நகைக்கடை, துணிக்கடை, உற்பத்தியாளர்கள், பணியாளர்கள், அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம். இந்த கலை நுணுக்கங்கள், ஒப்பனை கலைஞர்கள், இந்த ஆர்ட் டைரக்டர், ஆர்ட் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்கத்தால் அனுகூலம். அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. அரசாங்கத்தால் அனுகூலம், தந்தையால் அனுகூலம். மற்றபடி பண வரவு என்பது ஒரு ரெட்டிப்பாகும். ஏன்னா 2 கூடையவன் 11 போய் உட்காந்துருக்கான். 11ஆம் இடமே அவருடைய வீடு தான். அப்போ பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. சுக்கிரனும் உட்காந்துருக்கிறதால பெண்களால் செலவினங்கள் இல்லை, வருமானம் வரப்போகிறது. அதான் ரொம்ப முக்கியம். தாய்மாமனால் வருமானம், பெண்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. இதில் தந்தையால் வருமானங்கள் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசி அன்பர்களுக்கு 5 நாள் சந்திராஷ்டமம் வருது. ஆரம்பத்தில் ஜூன் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, அப்புறம் மாத கடைசியில் 28, 29, 30 ஆகிய 5 தினங்கள் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. நம்ம சந்திராஷ்டம நாட்களில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்கன்னு பல முறை சொல்லிட்டு வந்திருக்கோம். புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.